Hi dears, வணக்கம் and welcome back to our channel Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 6 month பேபிக்கான ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு ரெசிபி பார்க்க போறோம். டே 1 டே 2 கான ரெண்டு ரெசிபி. இந்த ரெண்டு ரெசிபியுமே எப்படி செய்யறது அப்படின்றது பார்க்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து இந்த ஃபுட் எல்லாம் இன்ட்ரோ듀ce பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 6 மந்த்ல நீங்க ஏதாவது ஃபுட் வந்து இன்ட்ரோ듀ce பண்றீங்க அப்படினா ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அவங்க 1 இல்ல 2 ஸ்பூன் தான் சாப்பிடுவாங்க. நீங்க அத வந்து விட்டுடுங்க. ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி நிறைய வந்து கொடுக்காதீங்க. ஏனா வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஃபீட் பண்ணுவீங்க. அதனால வந்து ஃபர்ஸ்டே இந்த ஃபுட்ட பழகிட்டு வந்து நிறைய சாப்பிட மாட்டாங்க. சோ அதனால கொஞ்சமா சாப்பிட்டாங்க அப்படினா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாம விட்டுருங்க. அடுத்ததா வந்து ரொம்ப இனிப்பா கொடுத்து வந்து பழக்கப்படுத்தாதீங்க. கொஞ்சம் வந்து சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்க்கிற மாதிரி ரெசிபீஸும் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. நீங்க எப்பவுமே வந்து இனிப்பா கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படினா நார்மலான நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்கு வந்து பழகிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும். அது 5 வயசு 6 வயசு கூட ஆயிடுது ஒரு சிலருக்கு. சோ அதனால வந்து உப்புலாம் சேர்த்து அந்த மாதிரி ரெசிபியும் கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து நீங்க ஏதாவது புதுசா அந்த ரெசிபி வந்து இன்ட்ரோ듀ce பண்றீங்க அப்படினா அது ரொம்ப வந்து காலை டைம்ல கொடுக்காதீங்க. ஒரு 11 மணி அளவுல கொடுங்க. எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஃபீடிங்ஸ் வந்து 11 மணி அளவுல கொடுத்தீங்க அப்படினா சரியா இருக்கும். 10 மணி 11 மணி அளவுல கொடுங்க. நீங்க ரொம்ப காலையிலே வந்து நீங்க எப்பவும் ஃபீட் பண்ற மாதிரி ஃபீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப காலையிலே கொடுத்தீங்க அப்படினா டைஜஸ்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். சோ அதனால வந்து காலையிலே கொடுக்காதீங்க. அதே மாதிரி ரொம்ப வந்து நைட் டைம்லயே வந்து கொடுக்காதீங்க. ஏதாவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றது வந்து ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படினா சரியா இருக்கும். ஏனா வந்து பகல் டைம்ல வந்து சிஸ்டம் வந்து நிறைய வர்க் பண்ணும். சோ அதனால வந்து அது ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அத நைட் டைம்ல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினா அவங்க வந்து நீங்க கொடுத்த உடனே தூங்கிடுவாங்க. சோ அதனால வந்து அது டைஜஸ்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து உங்களுக்கு டயரியா ஆகிறது சோ அந்த ஃபுட் வந்து ஒத்துக்காம போறது அது மாதிரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அதனால ஏதாவது இன்ட்ரோ듀ce பண்றீங்க அப்படினா பகல் டைம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புதுசா ஏதாவது வந்து ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினா அது ஒரு நாள் வந்து கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து மறுநாள் வந்து வேற ஃபுட் வந்து கொடுக்காதீங்க. அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு சீக்கிரமா பழகாது. சோ அதனால வந்து 1 இல்ல 2 நாள் கொடுங்க. அதே சமயத்துல வந்து ரொம்ப நாள் வந்து தொடர்ந்து அதே கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படினாலும் அந்த டேஸ்ட் மட்டும் பிடிச்சிரும். சோ வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஒரு 2 நாள் இல்ல 3 நாள் மட்டும் கொடுங்க. அதுக்கு அப்புறம் வந்து வேற ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா நீங்க வந்து எந்த ஃபுட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினாலும் ரொம்ப வந்து மிக்ஸில சேர்த்துட்டு நல்லா ஃபைனா கூழ் மாதிரி வந்து அரைச்சு கொடுத்து வந்து பழகாதீங்க. அப்ப நார்மலா இட்லி சாதம் இதுக்கெல்லாம் பழகிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும். சோ கொஞ்சம் வந்து நறுநறுன்னு இருக்க மாதிரி அரைக்கணும். ரொம்ப வந்து ஃபைனா இருக்க கூடாது. அதே சமயத்துல ரொம்ப வந்து அவங்க முழுங்க முடியாத அளவுக்கு இருக்க கூடாது. நீங்க எந்த ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினாலும் குழந்தைகளுக்கு வந்து 5 மாசம் முடிஞ்சு 6 மாசம் வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கணும். இல்ல 6 மாசம் லாஸ்ட்ல அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு ஹெல்தி. நீங்க ஏதாவது கொடுக்குறீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் கொடுத்து பாருங்க. அவங்க ரியாக்ஷன் என்ன அவங்களால வந்து விழுங்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு இத கொடுத்து முடிச்சிரணும் அப்படின்றதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி வந்து ஃபுல்லா கொடுக்காதீங்க. சுகர் சேர்த்த ஃபுட்டே வந்து அதிகமாக கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா அவங்க உப்பு சாப்பிட மாட்டாங்க. நார்மல் ஃபுட்டுக்கும் வந்து சாப்பிட்டு பழக மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதிகமாக வந்து சுகர் கொடுக்கக்கூடாது. அதிகமாக வந்து உப்பும் வந்து சேர்த்துக்காதீங்க. கொஞ்சம் வந்து மைல்டான சால்ட்டு மைல்டான வந்து சுகர் அதெல்லாம் வந்து சேர்த்து கொடுங்க. கொடுத்து பழகிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுங்க. அதுவே போதும். சரி இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம வந்து 2 ரெசிபி பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெசிபி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். கேரட் வச்சு செய்ய போகிறோம். ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இது மேல் வந்து தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த அந்த கேரட் வந்து ஒரு வெசல்ஸில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். காய் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது. சரியாக வந்து ஒரு 10 நிமிஷம் அந்தளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதிலே வந்து நல்லா வெந்துடும். நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கிறதோட ஸ்டீம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். அந்த ஃபுட் வந்து ஸ்டீம்டு ஃபுட் எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம தண்ணி சேர்த்து வந்து வேக வைக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியோட சேர்த்து மிக்ஸில் அப்படியே அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி கூட வேஸ்ட் ஆகாமல் அதுவும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். காய் வேக வைக்கிற தண்ணி வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறேன். இதில் சால்ட் எதுவுமே சேர்க்காதீங்க. கேரட்டில் இருக்க அந்த லைட்டான இனிப்பு மட்டுமே போதும். சுகரும் வந்து இதில் சேர்க்காதீங்க. ரொம்ப வந்து மைல்டான இருக்கும். இதுவே வந்து அவங்களுக்கு போதும். அடுத்ததாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா மிக்ஸியில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ரொம்ப வந்து ஃபைனாக அரைக்கல. இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இது வந்து டே 1க்கான ஃபுட்டு. இதை வந்து எப்போ வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை டைமில் வந்து ஃபீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மணி 11 மணி போல் கொஞ்சமாக கொடுங்க. அவங்க வந்து ஒரு 4 ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு தடவை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து டே 2க்கான ஃபுட் வந்து பார்த்துடலாம். டே 2 வந்து இப்போ நம்ம ரைஸ் வச்சு செய்ய போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நொய் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் வந்து சாதாரணமாக வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி எடுத்துக்கலாம். இந்த குட்டி டம்ளரால் 1 எடுத்திருக்கேன் நான். அடுத்ததாக வந்து பீன்ஸ் எடுத்திருக்கேன். 2 பீன்ஸ் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீன்ஸ் மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கு பெருசாக வந்து ஃப்ளேவரோ இல்லை வந்து டேஸ்ட்டோ வந்து தெரியாது. ஸோ அதனால் வந்து பீன்ஸ் கூட நம்ம ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் சேர்க்க போகிறோம் இன்றைக்கி. பீன்ஸ் சேர்க்கும் போது எப்போயுமே வந்து காம்பினேஷனில் கேரட்டு இல்லை வந்து க்ரீன் பீஸ் இருக்கு இல்லையா அது இது மாதிரி ஏதாவது ஒன்று கூட வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இனிப்பு டேஸ்ட்டு தெரியும். நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து இப்போ கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைக்க தான் போகிறோம்.
இதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2.5 கிளாஸ் அளவு சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் சேர்த்தோம் அப்படின்னா வந்து சரியாக இருக்கும். 2 கிளாஸ் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். இதை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிடும். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து அரை பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதில் வந்து நான் பாதி தான் போட போகிறேன். ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் அந்த பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். காரம் வந்து மஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நம்ம இந்தியன் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரமாக ஸ்பைசியாக தான் சாப்பிடுவோம். நம்ம கொடுத்து பழகலை அப்படின்னா அவங்க காரம் பழகவே மாட்டாங்க. அடுத்ததாக இதையும் வந்து மிக்ஸில் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஃபைனாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 ரெசிபியும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து 6 மந்த் பேபி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபுட்டு வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம். ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் தான். அடுத்த 2 ரெசிபி வந்து நாளைக்கு வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 2 ரெசிபியாக பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற ரெசிபி எல்லாமே. இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்களா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. பை.